யுத்தம் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் என்னை கைது செய்தார்கள். சந்தேக நபராக கைது செய்து சித்திரவதை செய்தார்கள். அந்த இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி திடீரென்று விடுதலை புலிகளும் இந்திய இராணுவமும் சண்டை நடந்தது. அறப்பணி செய்யணும் அப்படி என்ற யோசனை ஏன் வந்தது? கொல்ல வேண்டும் என்று சொல்லி காவலி எல்லாம் போட்டு என்னை சுடுறாக்கெல்லாம் ஆயத்தப்படுத்தியெல்லாம் விமர்சனம் செய்கிறவர்கள் பல பேர் உண்மைக்கு மாறாக சில நேரங்களில் விமர்சனம் செய்கிற போது சிரிப்பு வருகிறது. இப்பொழுது அதுவுமே பழகிவிட்டது. அப்போ தப்பி போய் ஒரு வீட்டு வளவுக்கு போய் ஒரு சேரங்கக்கவே ஒரு தரம் தரையில் தங்களுக்கு ஆபத்துண்டு. நானே ஒரு வீட்டில் இருந்த கொடியில் இருந்த சேரத்தை எடுத்து சாப்பாடு முடிச்சு, அதனால எல்லாருக்குமே குளிர்பானத்தோட நிகழ்ச்சி ஏற்றவங்க. சரி, அது நக்கீரன் சபையில் கூட்டு கதை பிரபலங்களுடைய அறியப்படாத பக்கத்தை தேடுவது நிகழ்ச்சி நோக்கம். வணக்கம். தமிழுக்கும் சமயத்துக்கும் குளிர்விக்கிற பல்வேறுபட்ட பணிகள் ஒவ்வொரு காலத்துக்கு ஒவ்வொருத்தர் வருவார். நாவலர் பெருமானிலிருந்து ஒவ்வொரு தலைமுறைக்கு அல்லது ஒவ்வொரு கால சுவடுகளோடு ஒருத்தர் பயணிப்பார். சொல்கிற போதே பல பேருக்கு புரிந்திருக்கும். செஞ்சொற் செல்வர் கலாநிதி ஆர் திருமுருகன் ஐயா, வணக்கம். வணக்கம். இன்றைக்கு செஞ்சொற் செல்வராக கலாநிதியாக உயர்ந்திருக்கிறீர்கள். ஆனால் அவருடைய ஆரம்ப கட்ட வாழ்க்கை நிறைய பேருக்கு தெரியாது. இன்றைக்கு விமர்சனம் செய்யக்கூடிய பல பேருக்கு கூட எப்படி இதுக்குள்ளே வந்து தெரியாது. குடும்ப வாழ்க்கை, அதுக்கு பிறகு இந்த சமய பணிகளுக்குள்ளே, சமூக பணிகளுக்குள்ளே, தமிழ் பணிகளுக்குள்ளே வந்துடக்கூடிய அந்த வாழ்க்கை எப்படி இருந்தது? என்னை பொறுத்தவரை என்னுடைய பெற்றோர் ஆசிரியர்கள். அவர்கள் சின்ன வயதிலேயே மிகவும் கண்டிப்பாக வளர்த்தார்கள். அது கட்டுப்பாடாக. நாங்கள் பிறப்பிலேயே பிறவி சைவம், அதுவும் எனக்கு சாதகமாக அமைந்தது. அடுத்தது நான் படித்த பாடசாலைகள். என்னுடைய ஆரம்ப கல்வி ராமநாதன் கல்லூரியிலே கற்கிற வாய்ப்பு கிடைத்தது. ராமநாதன் கல்லூரி உண்மையிலே ஒரு பல்கலைக்கழகம் போலத்தான் இயங்கியது. மிகப்பெரிய பிரமாண்டமான நிலவளம். அங்கே எந்த நேரமும் விடுதிச்சாலையிலே பல நூற்றுக்கணக்கான பெண்கள் தங்கியிருந்தார்கள். ஆரம்ப கல்வியில் மட்டும் ஆண்கள் இருந்தார்கள். இந்தியாவை சேர்ந்த ஆசிரியர்கள் அங்கே கடமையில் இருந்தார்கள் நாங்கள் படிக்கிற போது. காலை பிரார்த்தனை கூட்டம் மிஸ் கனசபை, அதிபர் கனசபை நடத்துவா. அவள் கண்டிப்பாக அவள் 8 முழச்சியில் இருப்பாள். காலமே அவள் நடந்து வர்றது போதே நாங்கள் எல்லாம் அடங்கிடுவோம், அவ்வளோ பயம். அந்த பாடசாலையில் எனக்கு வாச்ச ஆசிரியர் அமிர்தவல்லி என்ற ஒரு அம்மையார். 2ஆம் வகுப்பில் அவள் முதல் மேடை ஏற்றுறாள். இப்போ நாங்கள் ஒரு 12 ஆண் மாணவர்களும் ஏனையெல்லாம் பெண் பிள்ளைகள். இப்போ அவள் தான் கண்டுபிடிச்சா என்ன பேச்சுக்கு மேடையில் ஏற்றுறதுக்கு ஒரு குருபூசைக்கு. அப்போது குருபூசை என்றால் கல்லூரிகளில் மிக பெருசாக நடக்கும். அதுவும் ராமநாதன் கல்லூரி குருபூசை ஒரு நாள் ஃபுல்லாக நடக்கும். யாராவது வெளியிலேருந்து வந்து பேசுவார்கள். கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். அந்த விழாவிலே என்னை பேச மனநம் படக்கி பேச வைத்தார். என்ற ஆசிரியரே எனக்கு வேட்டியெல்லாம் கட்டி எல்லாம். நான் இந்த மிஸ் கனர்ஸ் பிரின்சிபலை கண்டால் எனக்கு சரியான பயம். அவள் சரியான கம்பீர தோற்றமுடையவா வந்து முன் வரிசையில் இருந்துட்டா. எனக்கு அவள் கண்ணோட பயம் வந்து நான் மேடையால் இறங்கி ஒரு பக்கத்தால் ஓடிட்டேன். அவள் என் அமிர்தவல்லி ஆசிரியருக்கு பிரின்சிபல் பேச போகிறாள். அவள் அமிர்தவல்லி ஆசிரியர் வந்து மண்டாடி எனக்கு பிரின்சிபல் பேச போகிறா. என் ராசா நல்ல உள்ள ரெண்டு திருப்பி கூட்டி கொண்டாந்து தண்ணியை பார்த்து பேச சொல்லி. அப்போ நான் பேசினேன். அந்த பேச்சு நல்லா மனனம் செய்து பேசின பேச்சு. அப்புறம் பிரின்சிபலை கூப்பிட்டு மிஸ் கணேசாவை பாராட்டு. அந்த பாராட்டு ஒரு வரப்பிரசாதம். சொன்னீங்க அவ கண்டா பாயம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கூப்பிடைக்குள்ள ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது.
உண்மையிலே நீங்கள் பல பெரியவர்கள் மிஸ் கனேசவியை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். ராமநாதன் கல்லூரி பிரின்சிபல், அவ 2 சகோதரிமாரும் பிரின்சிபல் தான். அவ 2 பேரும், ஒரு ஆள் அங்கே வடமராட்சி லேடிஸ் காலேஜுக்கு பிரின்சிபலாக இருந்தால், ஒரு ஆள் இங்கே இருந்தவன். ராமநாதன் கல்லூரி மிகப்பெரிய வளவு. காலையில் அவள் குடியோடு சுற்றி கொண்டு வருவாள், இடையில ஒரு 2-3 தினம் சுற்றி கொண்டு வருவாள். பாடசாலை நிசப்தமாகும். 1700-2000 பிள்ளைகள் படித்த பாடசாலை. அதே இடத்துல அந்த பாடசாலையில் அங்கால மியூசிக் நடந்து கொண்டிருக்கும், இந்தியாவில் தையல் பயிற்சி நடந்து கொண்டிருக்கும், விவசாய பயிற்சி நடந்து கொண்டிருக்கும். ஒரு பல்கலைக்கழகம் போல தான். அப்போ ராமநாதனை சமாதி வச்ச கோயில், இந்த பூசை வழிபாடெல்லாம் அவள் கண்காணிப்பாள். ப்ரேயர் மீட்டிங்கில் வந்து பேசுவாள். அப்போ என்னுடைய தாயார் வீட்டுக்கு போனோடனே அவன் ஆசிரியர் தானே கேட்பா, இந்த பிரின்சிபல் ப்ரேயரில் என்ன பேசினோம். அதுவும் எனக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். அம்மாவுக்கு சொல்லணும், நான் அன்றைக்கு என்ன ஸ்கூலில் நடந்தது, யாருண்டே பேசினேன். அப்போ நான் மிக அவதானமாக அம்மா கேட்பாண்டு அம்மாவுக்கு போய் சொல்லுவேன், பிரின்சிபல் இப்படி பேசினவா அப்படின்னு. அது அந்த வீட்டிலேயும் எனக்கு ஒரு பாடசாலையில் சந்தித்த நிகழ்ச்சியை திருப்பி போய் சொல்கிற பாக்கியத்தை கிடைச்சிது. அம்மா அதில் வேலை கண்டிப்பாக இருப்பாள். பிரின்சிபல் என்ன பேசின, இந்த ப்ரேயர் மீட்டிங்கில் யார் பேசினது, யார் விருந்தினர் வந்தது, அவ என்ன கதை சொன்னவன் கேட்பா. அதுக்கு என்ன நான் தயார்படுத்துவேன். இப்படி செய்து யாழ்ப்பாணம் இந்துக்கள் வரைக்கும் வரீங்க, அங்கேயும் நிறைய ஆளுமைகள் உங்களை எப்படி இந்த பேர் 6 திருமுருகன் எப்படி என்ன நடந்தது என்றால், யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் மாணவனாக இருக்கிற போது மிகப்பெரிய சர்க்குலர் விழா கல்லூரியில் நடக்கும். எங்கே நடக்கும்ன்றா, அந்த கல்லூரியில் ஒரு மேடை ஒன்று இருக்குது, பிரார்த்தனை மண்டபத்துக்கு முன்பாக. அந்த மேடை பெரிய பெரிய அறிஞர்கள் வந்து ஒரு விஷம் பேசுகிற மேடை. அந்த மேடையில் யாழ்ப்பாணம் பட்டணத்து சிவன் கோயிலிருந்து சர்க்குலரை ஊர்வலமாக நாங்கள் கொண்டு வருவோம். பெரிய புராணம், திருமுறைகள் எல்லாம் கொண்டு பாடசாலை மாணவர்கள் பல வருஷமாக நடக்கும். அது சர்க்குலர் மன்றமும் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியும் சைவ அறிவாளர் சபை எல்லாம் இணைந்து செய்வின. யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மாணவர்களை தான் ரோட்டால் வருவோம். அப்போ யாழ்ப்பாணம் டவுன் வந்து முந்தைய சிவன் கோயிலடிலாம் கூட இருந்தது, நகைக்கடையெல்லாம் அங்கே தான். எல்லோரும் வாசலில் நிறவிடம் வச்சுருக்கணும். அப்படி வரைக்க இந்திய பேச்சாளர் 2-3 பேர் வருவீங்க. 6 இந்த முறை 6 வருவீங்க, அடுத்த முறை. அப்போ பாடசாலை மாணவர்களுடைய சில போட்டிகளை வச்சு அவையே மேடையில் பேச வைப்பினோம். எனக்கு நேற்று போல் இருக்குது, ரகுபதி என்று ஒரு பின்னார் காலத்தில் பேராசிரியராக இருந்தவர், சிவதட்சிணாமூர்த்தி, இவையெல்லாம் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸாக பேசிக்க நாங்கள் சின்ன பிள்ளைகளாக பேசுகிறோம். அப்படி ஒரு சின்ன மாணவனாக பேசுகிறதுக்கு நான் பெரிய புராணத்தை பற்றி எனக்கு பாடமாகிச்சு. ஆசிரியர்கள் எனக்கு பழக்கி, ஈஸ்வராமலிங்க மாஸ்டர் அப்படி எல்லோரும் பழக்கி போய்க்க. தேவன் ஆசிரியர் தான் அப்போ இந்து இளைஞர் மன்றத்துக்கு தேவன் ஆசிரியர் முத்துக்குமாரசாமி மாஸ்டர், வீரம்பமூர்த்தி மாஸ்டர் பொறுப்பாக இருந்தது. இப்போ தேவன் மாஸ்டர் தான் சர்க்குலர் விழாவுக்கு அனௌன்ஸ் பண்ணுவேன். அந்த வருஷம் 6 அழகப்பன் என்ற ஒரு பேராசிரியர் இந்தியாவிலேருந்து வந்தவர். இப்போ நேற்று முந்தின நாள் நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், அவர் வயது முதிர்ந்து வைத்தியசாலையில் கட்டில் படுத்திருக்கிறார். அவருக்கு ஒரு தமிழ் ஒன்று ஓய்வு பெற்று கொண்டிருக்கிறது என்று ஒரு இன்னொரு பேராசிரியர் ஒரு படத்தை போட்டிருந்தேன் நேற்று. அந்த 6 அழகப்பன் நல்ல பேச்சாளர் வந்து பேசினோம். அப்போ அவருக்கு முதல் நான் மாணவனாக பேசிக்க தேவனாசிரியர் சொன்னார், ஆறுமுகன் திருமுருகன். அவர் என்ன செய்தார், எங்களிடம் ஒரு 6 இருக்கிறது, இப்பொழுது 6 திருமுருகன் பேசுவார். அவர் சொன்ன பேர் தான் பிறகு எனக்கு இப்போ நிலைச்சிருக்கு, 6 திருமுருகன்ற பேர். நான் பாடசாலையில் நான் படிக்கிற காலத்திலேயே உயர்ந்த வகுப்பில் ஒரு யாழ்மதி என்ற ஒரு புத்தகம் சஞ்சியை வெளியிட்டினான். கையெழுத்து சஞ்சியாக வெளியிட்டு அப்புறம் அச்சேற்றினேன். அதுலேயும் தேவனாசிரியர் என்ன செய்தார் என்றால், அந்த கையெழுத்து சஞ்சியிட்ட அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்க அவர் 6 திருமுருகன் உங்கள் பணி தொடரட்டும் என்று, என்ன தொட்டனத்தூரும் மணற்கேணி மாந்தக்கு கட்டணத்தூர் அறிவும் உங்களுடைய அறிவு வளரட்டும் என்று வாழ்த்துறேன் என்று எழுதினார். அவர் அதை 6 திருமுருகன் என்று கொடுத்தார். இப்போ ஈழநாடு பத்திரிகையில்
அவர் தான் ஒரு செய்தியை அனுப்புகிற போது மாறுதல் முன்னாடி கொடுத்தார். நான் கொஞ்சம் கூச்சப்பட்டு அதை போடுறதுக்கு கொஞ்சம் அஞ்சிப்பட்டேன். நான் ஆசிரியர் கூப்பிட்ட அந்த பேர் பிறகு பிற்காலத்தில் அது இன்றைக்கு உலகம் முழுக்க அந்த பேரை இப்போ தெரியும். பேருக்கு ஏற்ற மாதிரியே குறிப்பாக முருகன் இந்த மாதிரி கௌதமபுத்தர்லாம் விசாரணத்தில் அதுதான் நீங்களும் பிறந்தீர்கள். மதம் உங்களை பொறுத்தவரை எப்படி எப்படி பார்க்குறீங்க? எல்லா மதங்கள் மீதும் எனக்கு நம்பிக்கை உண்டு, பற்றுண்டு. ஒரு மதத்தை நான் குறைத்து மதிப்பிடுவதில்லை. ஆனால் நான் என்னுடைய மதம் சார்ந்த ஒரு பற்று எல்லாருக்கும் இருப்பது போல எனக்கும் இயல்பாக எங்களுடைய சமயம் உயர்ந்த சிந்தனைகளை சொல்லி இருக்கிறது. எங்களோட சமயம் எல்லாரும் நல்லா இருக்க வேணும் என்று கும்பிட சொல்லித்தான் சொல்லுது. இப்போ ஆன்மார்த்த வழிபாடு இருக்குது, எனக்கு விடுதலை வழிபாடு, பரார்த்த வழிபாடுன்ற ஒரு வழிபாடு இருக்குது, எல்லாருக்கும் மாட்டி கும்பிட்றோம். அப்போ நான் என்னை பொறுத்தவரை நான் இந்த பரார்த்த வழிபாட்டில் நான் எப்பவும் இருப்போம். எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் நான் சொல்லி கும்பிட்றேன். இப்போது பல்வேறுபட்ட பணிகளை ஆற்றுது, நிறைய விமர்சனங்கள் வருகின்றன. எப்போதாவது சரித்துக் கொண்டு எங்களை பொறுத்தவரையில் என்னென்றால் சில பெறுமதிகள் மக்களுக்கு தெரியாமல் போகின்றது. தேவையற்ற விமர்சனங்களால் விமர்சனம் செய்பவர்கள் நீங்கள் இப்படி செய்யுங்கள் நல்லது, இப்படி செய்யாதீர்கள் என்று எழுதினால் அது பாராட்டுக்குரிய. விமர்சனம் செய்கிறவர்கள் பல பேர் உண்மைக்கு மாறாக சில நேரங்களில் விமர்சனம் செய்கிற போது சிரிப்பு வருகிறது. இப்பொழுது அதுவுமே பழகிவிட்டது. என்றால் என்னை பொறுத்தவரை நான் இந்த வாழ்வு வாழுகிறேன். கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக சமய சொற்பொழிவும் இந்த பொதுப்பணியிலும் ஈடுபடுகிறேன். இற்றவரை எந்த ஒரு சொற்பொழிவுக்காவது எனக்கு பணம் தாருங்கள் நான் கேட்டு பெற்றது. எத்தனையோ நாடுகளுக்கு பேச்சுக்கள் வைத்திருக்கிறார்கள், இவ்வளவு பணம் பை என்று நான் கேட்டதில்லை. ஆனால் என்னுடைய பணிகளை பற்றி சொல்லுவேன். அவர்கள் தாங்களாக தருவதை ஒழிய இந்த பேச்சுக்கு அவர்கள் நிதி தருவதை விட எத்தனையோ மடங்கு தந்திருக்கிறார்கள். நான் யாழ்ப்பாணத்தில் பிரசங்கம் செய்கிற காலத்தில் கூட நான் 1% வாங்கலை. மருதடி பிள்ளையார் கோயிலில் தொடர் பேச்சுன்னா நான் திருநெல்வேலி சைவ சிறுவர் இல்லத்துக்கு 2 மூட்டை அரிசி விடுங்கோ, துக்காபுரம் மாடு இல்லத்துக்கு அரிசி கொடுங்கோ. எவ்வளோ பேச்சுகள், ராமாயணம், மகாபாரதம், விநாயக புராணம், பெரிய புராணம் எல்லாம் எத்தனையோ கோயிலில் பேசியிருக்கிறேன். ஒரு நாளாவது நான் ஒரு பணத்தை என்னோட சேர்த்தது கிடையாது. ஆனால் பேச்சாளருடைய பின்னாட்டில் என்பது பல பேருக்கு பொருளாதார ரீதியாக சிக்கலாக இருக்கும். நீங்கள் அந்த பொருளை சேர்க்காமல் அறப்பணி செய்யணும் அப்படி என்ற யோசனை ஏன் வந்தது? எனக்கு என்ன பொறுத்தவரை என்றால், நான் இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கு பின்னாலே இந்த இந்திய இராணுவத்தோடு யுத்தம் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் என்னை கைது செய்தார்கள். சந்தேக நபராக கைது செய்து சித்திரவதை செய்தார்கள். எனக்கு பக்கத்தில் 2-3 இளைஞர்கள் துடித்து வந்தார்கள். இப்போ என்ன கொல்ல வேண்டும் என்று சொல்லி காவலி எல்லாம் போட்டு என்னை சுடுறாக்கெல்லாம் ஆயத்தப்படுத்தியோ. இன்னொரு இராணுவ வீரன், இந்திய இராணுவ வீரன், இல்லை இவரை கொல்லாது என்று தடுத்தான். அப்போ ஒரு சீக்கிய இராணுவ வீரன் எனக்கு அடித்தது மட்டுமல்ல, அந்த கொல்லாது என்று சொல்கிற இராணுவ வீரனுக்கும் அடித்தான். அவன் கடவுள் போல அவன் பறிச்சார், இவரை கொல்லாத இவர். இப்படியே அடிபட்டு ஒரு தற்காலிக முகாமில் வச்சு சித்திரவதை செய்து கொண்டிருக்கிற போது குற்றுயிராகிவிட்டேன். நான் உயிரோட தப்புன்னு தெரியாது. எங்களுடைய உடுப்புகள் எல்லாம் களையப்பட்ட நிலை. அந்த வேளையிலே அந்த இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி திடீரென்று விடுதலை புலிகளும் இந்திய இராணுவமும் சண்டை நடந்தது. எங்களுக்கு காவலுக்கு நின்ற இராணுவம் சுட்டு அங்கே போக அந்த இடத்துல தப்பி ஓடினான் தான் நான் பெரிய கஷ்டப்பட்டேன். நான் ஒரு முதுகால ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது, காலால் ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. இரவு 12 மணிக்கு கைது செய்யப்பட்ட நான் மறுநாள் மத்தியானம் 2 மணி வரை
வெளியில் கிடத்தி இருக்கிறார், சித்திரவதை. அப்போ தப்பி போய் ஒரு வீட்டு வளவுக்கு போய் ஒரு சேரங்கக்கவே ஒரு தரம் தரையில் தங்களுக்கு ஆபத்துண்டு. நானே ஒரு வீட்டில் இருந்த கொடியில் இருந்த சேரத்தை எடுத்து நானே கட்டி நானே ஒரு கிணத்தடியில் தண்ணி அள்ளி குடிச்சிட்டு அந்த இடத்தை விட்டு தப்பி போய் என்னுடைய தாயார் சகோதரங்கள்கிட்ட போய் வந்துட்டேன்னு. அதுக்கு பிறகு வெள்ளக்கொடியோட வயலுக்குள்ளே வேறு ஒரு ஆமிகிட்ட பிடிபட்டேன். ஆனால் அந்த ஆமிக்கு நான் என்ன விளங்கப்படுத்தி நான் இப்படி நடந்து என்ன சந்தேகத்தில் போச்சேன்ட்டு அதில் இருந்த மலையாள ஆமி என்னை ஏற்றுக்கொண்டு எனக்கு ஃபஸ்ட் எய்ட் செய்து காப்பாற்றி விடிய 5 மணிக்கு சொன்னார், வேறு குரூப் பெறப்போது தப்பி போங்க. அவர் கத்தோலிக்க தேவாலயத்துக்கு போய் அங்கே இனி இயலாதுன்ற போது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் எனக்கு ஆசிரியராக இருந்த பொன்னம்பலம் அவர்கள் அந்த சர்ச்சுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருந்தார். அவருடைய மனைவி டாக்டர், அவரும் அவருடைய மனைவியும் இன்னொரு யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி பழைய மாணவன், அவரும் ஒரு மருத்துவர், என்னை இரகசியமாக என்னை தேடி பார்க்க வந்தார்கள். அவர்கள் பார்த்து விட்டு சொன்னார்கள், சர்ச்சிலே நீ வச்சிருக்கக்கூடாது, இவரை எப்படியும் வைத்தியசாலையை கொண்டு போகணும். இப்போ சின்ன அண்ணு இளைய அண்ணு சொல்லி சுண்ணாத்தில் மாட்டு வண்டி சவாரி அது இதெல்லாம் செய்கிறவர், ஒரு சமூக சேவையாளர், திருமணமாகாதவர். அவர் என்ன காப்பாற்றணும்னு அவரும் இப்போ இருக்கிற டாக்டர் ரவிராஜ், வைத்திய நிபுணர் ரவிராஜின் சகோதரியினுடைய கணவன் ஒரு டாக்டர், அவர் சேர்ந்து என்ன ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் எல்லாருமா சேர்ந்து ஒரு காரில் ஏற்றி கொண்டு தெல்லிப்பள ஹாஸ்பிட்டல் யாழ்ப்பாணம் வைத்தியசாலை செயலிழந்து போச்சு. ஒரு 10 இடத்துல கஷ்டப்படுத்தி தான் என்ன விட்டார் வைத்தியசாலை. வைத்தியசாலையில் மயக்கி எனக்கு சர்ஜரி செய்கிறதுக்கு மயக்க மருந்து கொடுக்குற டாக்டர் இல்லை. அப்போ காலையும் கையையும் ஜோராஜான்ற டாக்டர் காலையும் கையையும் கட்டி போட்டு இந்த ஸ்கின்னை எடுத்து ஸ்கின் டிரான்ஸ்பிளான்ட் செய்து கிராஃப்டிங் செய்து அது அடுத்த நாள் வந்து ஆமி என்ன சந்தேகப்பட்டு காலை பிடிச்சி இழுத்து அது ஸ்கின் குழாம்பி திருப்பி ஸ்கின் கிராஃப்டிங் செய்தது. இவ்வளோத்துக்கு கரண்ட் இல்லை. அப்போ தியேட்டரில் அப்போ நான் கந்த சஷ்டி விரதம் முடிஞ்ச கொஞ்ச நாளில் பிடிப்பட்டேன்னா நான் கொஞ்ச நாள் கந்த சஷ்டி கவசத்தை பாடிக்கொண்டு என்ன தாங்குகிற வலிமையை நான் நினச்சேன்னா நான் உயிரோட தப்பினான். 7 நோயாளிகள் கஷ்டப்படுறவைக்கு கடைசி மட்டும் நான் என்னாலான உதவி செய்வது. நான் அந்த வைத்தியசாலையில் நான் பட்ட பாடு இந்த உயிருக்கு இரவு நாய் விலைக்கும் தெரியும் என்னட்ட தான் வாரார்கள் கொண்டு. இப்போ ஒரு கட்டத்தில் வைத்தியசாலைக்கு முன்னாடி குண்டு படிச்சுட்டு அப்போ இன்னும் ஸ்ட்ரெச்சரில் வச்சு வைத்தியசாலையில் இந்த ஆக்கள்லாம் தள்ளி கொண்டு போய் ஒரு தோட்டத்துக்கு விட்டு தோட்டத்துக்குள்ளால் போய் குப்புலானில் என்னுடைய சகோதரன் வீட்டில் அங்கே ஒரு அவர் அங்கே அவற்றை அண்ணின்ற தாப்பர் மலையன் பென்ஷனியர், அவரும் இருந்தார் ஒரு என்ஜினியர், ஒழிச்சு வச்சுருந்தார். நான் அங்கே இருந்து எத்தனையோ நாள் கஷ்டப்பட்டு திருப்பி ட்ரீட்மெண்ட் செய்து திருப்பி கொழும்புக்கு கொண்டு போய் கொழும்பில் ட்ரீட்மெண்ட் செய்து பிறகு என்னுடைய சகோதரன் இந்தியா கொண்டே அப்போலோவில் ட்ரீட்மெண்ட் செய்து தான் நான் சாதாரண மனிதனாக வந்தேன். இப்போ இந்த உயிரை போய் வந்த உயிர். அப்போ இந்த விமர்சனங்களை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. நான் அன்றைக்கு தொடங்கினா இந்த உயிர் தப்பினபடியால் இந்த உயிர் பிரியும் மற்றும் நான் மற்றவர்களுடைய கண்ணீரை துடைக்கிறாக என்ன வழியும். சரி, ஒரு பக்கம் திருவாசகர் மணி திருக்குறள் அப்படின்னு சொல்லி உங்களுடைய இந்த எத்தனையோ தமிழ் சிலைகள் எப்படி நேரம் புதுமணமாக இருக்குது? அதான் நாங்கள் காலத்தோட ஒரு போராட்டம் தான். ஆனால் என்னை பொறுத்தவரை ஆக்கள் நேரம் இல்லை என்று சொல்கிறத நான் ஏற்க மாட்டேன். 24 மணித்தியாலும் இருக்குது. இப்போ நான் தான் சொல்கிறேன், இப்போ சந்திர மண்டலத்தில் போய் அங்கேயே தங்கி இருக்கீங்க. அதுவும் ஒரு பெண் போய் தங்கி இருந்து ஆராய்ச்சி செய்யுது. நாங்கள் என்னென்னா இந்த மண்ணுலகத்தில் இங்கே
இல்லை நேரம் இல்லைன்னு சொல்லி ஆக்கள் நேரம் இல்லாததுக்கும் ஒதுக்கலாம். ஒரு விருப்பத்தோட ஒரு விஷயத்தை செயற்படுத்த போகிற போது நாங்கள் செய்யலாம். என்னுடைய கடுமையான முயற்சி, நான் ஒவ்வொரு நாளும் ஏதாவது படிப்பேன். அதே நேரத்தில் நான் என்னுடைய திட்டங்கள் ஏதாவது மனத்தில் முதல் போட்டுடுவேன். அந்த திட்டத்தை பிறகு நான் ஒரு கடுதாசியில் இரவாக இருந்து 2 மணிக்கோ 3 மணிக்கோ படம் கீறி கொண்டிருப்பேன். எப்படி பிறகு அதை பிளான் பண்ணுவேன். பண்டைக்கு திருவாசகரன் வேண்டான்னு, திருக்குறள் வளாகம் வேண்டான்னு, மட்டக்களப்பில் இருக்கிற திருமந்திரன் வேண்டான்னு. இப்போ நான் அந்த பாதையால் போகிற போதே எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. என்னென்று இதை நடந்தது, என்னென்று முடித்தேன். இப்போ முயற்சி என்றது என்னை பொறுத்தவரையில் முயற்சி செய்யாமல் நேரம் இல்லை அல்லது பணம் இல்லை அல்லது இப்படி சொல்கிறவே மிக தவறு. நாங்கள் அந்த விடயம் தொடர்பாக எந்தளவு முயற்சி செய்திருக்கிறோம் என்று பார்த்தால் எல்லாம் எல்லாராலும் முடியாதுன்னு ஒன்று. அடுத்தது என்ன செய்ய போகிறீங்க? என்னை பொறுத்தவரை எனக்கு தெரியாது. நான் இப்பொழுது உங்களுக்கு தெரியும், சிவபூமி இந்த அறக்கட்டளை ஆரம்பித்து 25வது வருஷம். இந்த வருஷம் 25வது வருடத்துக்கு தான் இந்த திருக்குறள் வளாகத்தை திறந்து வச்சிருக்கிறோம். எனக்கு திருவண்ணாமலையில் ஒரு சித்தருடைய ஆசி கிடைச்சிது. நான் திருவண்ணாமலையில் பேச்சுக்கு போன போது வடக்கு வீதியிலே ஒரு மாநாட்டில் பேசின பிறகு வந்தவர்களுக்கு ஒரு கந்தையாடியோட வந்த ஒரு சித்தர் என்னை கண்டு அவர் தான் எனக்கு இந்த திருவாச அரண்மனை அமைப்பதற்கு ஆசை வந்து கல்லில் இன்றைக்கும் ஊரில் நெருப்பில் அழியாத வேலி ஒன்றை செய்யணும், நீ திருவாசகத்துக்கு ஏதாவது செய்ய. இப்போ நான் ஒரு புத்தகம் தான் இருக்கிறேன்னா இல்லை. அப்போ நான் உடனே அவருக்கு சொன்னேன், எங்களோட ஊரில் கருங்கல்ல இல்லை, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. அவர் சொன்னார், தஞ்சை பெருங்கோயிலை கட்டின ராஜராஜ சோழனுக்கு தஞ்சாவூரில் கருங்கல்ல கிடையாது. அவன் முயற்சி செய்தான் என்று எனக்கு முதுகில் தட்டிச்சினார். முயற்சி செய்யாமலே நீ பேசி கொண்டிருக்க, போய் முயற்சி செய், எல்லாம் வெற்றியாகும். அந்த ஆசீர்வாதம் முயற்சி செய்தால் வெற்றியானது. என்னை பொறுத்தவரை அது ஒவ்வொரு நாளும் நல்ல கற்பனைகளோடு வாழ்கிறோம். நாங்கள் நல்ல கற்பனைகளோடு வாழ்ந்தால் உலகத்துக்கு நட்டம். இப்போது நிறைய கற்பனை இருக்குது, நிறைய ஆரோக்கியமாக இருந்தால் சில பணிகள் செய்ய தயாராக இருக்கிறேன். இப்போ ஒரு யாழ்ப்பாணம் செம்மணியில் 3 ஏக்கர் நிலம் நான் நீண்ட கால குத்தகைக்கு அரசாங்கத்திடம் எடுத்திருக்கேன். அது இப்போ எல்லாம் வாடகை கட்டணும். நான் வாடகையும் கட்டி போட்டேன். நீங்கள் பார்த்தா தெரியும், அதில் ஒரு சிவலிங்கம் இருக்குது. அதில் இப்போ நான் என்னுடைய திட்டம் எதிர்காலத்தில் கடவுள்லாம் இந்த மந்திரி மேனையும் எங்களோட சங்கிலி தோப்பு இதுகளெல்லாம் ஒரு அந்தரத்தில் இருக்குது. மேலை நாடுகளில் ஒரு டூப்ளிகேட் என்னொன்று செய்து வச்சுருப்பார். ஷேக்ஸ்பியருடைய பிறந்த வீட்டை மாதிரி இன்னொரு வீட்டை செய்து வச்சுருப்பேன். நான் எல்லா நாடு, அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து எல்லா இடமும் போயிருக்கிறேன். பெரும்பாலும் எங்களுடைய சமூகம் இருக்கிறேன். அங்கெல்லாம் நான் மியூசியம் இப்படி அற்புதமான இடங்களுக்கு போவதும். அப்போ தான் பார்த்து நான் எல்லாம் விழப்போதுன்னு சொல்லி கொண்டு இருப்பதை விட அதிൻ്റെ ஒரு முடலை இஞ்சாலும் செய்து வைக்கவும். அதுக்கு இப்பொழுது நான் எப்படி அதை வெள்ளை பொடிகளில் செய்திருக்கோ அதே மாதிரி பொடிகளில் இப்போ நான் 2 வருஷத்துக்கு முதல் படங்கறி போட்டேன். எங்களோட பழைய நாச்சியார் வீடு, இந்த கட்டிடம், அதிൻ്റെ வாசல், ஒரு தியான மண்டபம், இந்த செம்மணியில் ஒரு நல்ல யாழ்ப்பாணத்தின் நுழைவாயில் வரையில் ஒரு வரலாற்றிடமாக மாற்றணும். அதில் தெரியும், நான் மியூசியம் அமைக்கிற போது மியூசியத்துறையில் படித்த எத்தனையோ கல்விமான்களெல்லாம் இருக்கினேன். இவ்வளவு சாத்தியமானு தான் கேட்டேன். நான் 30-35 வருஷமாக பொருள் சேர்த்து கொண்டு இருந்தேன். வீட்டிலேயே நான் நிறைய பேச்சு வாங்கியிருக்கேன். பாக்கு வட்டிகள், அது எழுதலாம், கட்டில் கீழே வச்சுருப்பேன், அங்கே வச்சுருப்பேன், பழங்காறுகளை கொண்டாந்து வச்சுருந்தேன். அப்போ இல்லையாக்க விளங்கப்படுத்தல ஏன் சேர்க்கிறேன்னு. 35 வருஷ கற்பனை இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் 3 மாடியில் மியூசியம் இருக்குது.
வீடுகள் கிடக்கு, கந்தபுராண வீடு கிடக்கு, மற்றும் பொக்கிசமான பொருட்கள் எல்லாம் இருக்குது. இன்னும் யாழ்ப்பாணத்திலேயே பாடசாலை மாணவர்கள் வந்து பார்க்கல. இன்னும் சுற்றுலாண்டா கடற்கரைக்கு கூட்டி கொண்டு போய் நீ ஒழிய ஒரு கல்வி சுற்றுலாவாக இதை கொண்டு வந்து பார்க்காத பிள்ளைகள் இன்னும் இருக்குது. என்னடா 2020ஆம் ஆண்டு திறந்து இன்றைக்கு 5 வருஷம். இன்றைக்கும் பாருங்க மியூசியம் லைட் பில் கட்டணும், வேலை செய்கிற ஆட்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், சரியா கஷ்டம். இவ்வளோ முயற்சி செய்தால் அதை பாதுகாத்து கொண்டு இருக்கா. கோடான கோடி பெறுமதி பொருட்கள் அங்கே இருக்குது. 16-17 கார் இருக்குது. ஒரு ஒஸ்டின் 8 காரை வந்து சிங்கள அன்பர் ஒரு ஆள் வந்து என்னட்டா 50 லட்சம் கேட்டுட்டார் அந்த காரை திருச்சி. தங்களோட பேரன் பாட்டாக வச்சுருந்த காரன். அதில் இருக்கிற கார்கள், கூடார வண்டுகள், மேலே இருக்கிற பொருட்கள் எங்கேயுமே எடுக்க முடியாது. இப்போ நான் இப்போ இங்கேருந்து புலனறுவைக்கு கொழும்பு போய்க்க நான் புலனறுவைன்றதுக்கு போய் இந்த கிராமத்தில் போய் கேட்பேன், ஏதாவது மண்ணுக்கடை அந்த பொருட்களையும் வச்சிருக்கிறீங்களா. அப்படி கூட வாங்கியிருக்கிறோம். ஒரு குருவி விளக்கு கொண்டு இருக்கு, அது புலனறுவை பக்கத்தில் வாங்கினது. உண்மையாக அது சோழர் காலத்து விளக்கு. அப்போ இதை யாழ்ப்பாணத்தில் செய்தால் இன்றைக்கு இதை பாதுகாத்துருக்க மாதிரி இன்னும் இவ்வளவு பாதுகாக்கலாம், முயற்சி எடுக்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு மியூசியம் அமைக்கிற போது எல்லாரும் தனி மனிதர் இவர் என்ன வச்சிருக்கிறார், மியூசியத்தில் என்ன வைக்க போகிறாருன்ற ஒரு கல்விமான் என்னட்ட சொல்கிறார். வெறும் கட்டிடம் என்ன வைக்க போகிறேன்னு அதே கல்விமான் பிறகு என்ன கண்டு ஆச்சரியப்படும். இப்போ கொஞ்சம் குறை சொல்கிறவே இருக்கீங்க சில கல்விமான்கள். மியூசியம்னா அது வேறு வடிவம், இது நீங்கள் கண்டது பொருட்களையும் கொண்டு வந்து வச்சிருக்கு. சரி, நீ ஒரு வடிவத்தில் ஒரு மியூசியத்தை நீ உருவாக்கு. இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் சிங்கள மக்கள், வெள்ளக்காரர், நிறையாக்கள் எல்லாம் வந்து ஆச்சரியமாக பார்க்கணும் மியூசியம். நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இவ்வளவு கல்விமான்கள் இருந்து இந்த 21ஆம் நூற்றாண்டில் ஒரு மியூசியம் பேண முடியுது. கலைஞானி பாவம், அவர் ஒரு பிரம்மச்சாரி, மியூசிய பொருட்களை சேர்த்து வச்சிருந்தவர். அவருக்கு கடைசி காலத்து மரண வீட்டில் கூட நான் உரையாற்றி இருக்கிறேன். ஒரு 10 பேரோட மரண வீடு நடந்தது. அவர் எனக்கு அழுது சொல்லுவார். அவருடைய பொருட்கள் எல்லாத்தையும் கடைசியாக போரில், அந்த போர் முடிகிற காலத்தில் விடுதலை புலிகள் அமைப்பு அதை தாங்கள் கிளிநொச்சியில் கொண்டே பாதுகாக்கணும்னு கொண்டு போனவர். அது எல்லாமே இல்லாமல் போயிட்டு. அவையும் ஒரு மியூசியத்தை பற்றி அக்கறை எடுத்தது. ஆனால் ஒன்றும் இல்லை. இவ்வளவு வரலாறு படித்தவே, இவ்வளவு கல்விமான்கள், இவ்வளவு நிதி ஒதுக்கீடு, எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ எந்த ஒரு தமிழ் அறிஞர்களோ எங்களுக்கு ஒரு மியூசியம் வேணுமென்று இது வேற சிந்தித்தார்.